இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் வகுப்பறையில் உள்ள 6 மாணவர்களில் ஒருவர் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்லணி பல்கலைக்கழக வைத்திய பீட பேராசிரியர் விசேட வைத்திய நிபுணர் மியூரு சந்திரதாச தெரிவித்துள்ளார். இலங்கையில் நாளாந்தம் இளைஞர்களிடையே மனரீதியான தாக்கம் அதிகரித்து செல்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக மனநல ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு இலங்கை மன்றத்தில் இடம்பெற்ற விசேட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உலகளாவிய தரவுகளுக்கு அமைய 8 பேரில் ஒருவர் மனநல சிக்கலோடு வாழ்ந்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அவர்களின் உடல் ஆரோக்கியத்தையும் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளும் விதத்தையும் அவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கக்கூடும். கல்லணி பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடமும் மனநல பிரிவும் இணைந்து முன்னெடுத்திருந்த ஆய்வில் பாடசாலை மாணவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளமை தெரியவந்துள்ளது. 10 மற்றும் 13ஆம் தரங்களில் கல்வி பயிலும் 1045 பாடசாலை மாணவர்களை மையமாக கொண்டு மேற்படி விசேட ஆய்வினை முன்னெடுத்திருந்தோம். இதன்போது அவர்களில் 24% விபத்துக்கள் உள்ளிட்ட அபாயகரமான நிலைமைகளால் ஏற்பட்டிருந்த மனநல சிக்கலால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். உலக நாடுகளில் இளைய சமுதாயத்தினரிடையே அபாயகரமான நிலைமைகளால் ஏற்படக்கூடிய மனநல பாதிப்பு 10 தொடக்கம் 13% காணப்படுகின்ற போதிலும் இலங்கையில் 24% பாதிப்புக்குள்ளாகியுள்ளமை அவதானம் மிக்க விடயமாக உள்ளது. மேலும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட சுமார் 60% அபாயகரமான நிலைமைகள் அன்றி வேறு காரணிகளினால் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். வகுப்பறையில் உள்ள 6 மாணவர்களில் ஒருவர் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார். அந்த வகையில் இலங்கையில் நாளாந்தம் இளைஞர்களிடையே மனரீதியான தாக்கம் அதிகரித்து செல்வதை காண முடிகின்றது. பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கிடையிலான தொடர்பாடல் இன்மை, வன்முறைகளுக்கு ஆளாகும் சிறார்களின் மனநிலையை சீராக்காமை போன்ற காரணங்களால் இத்தகையதொரு நிலைமை உருவாகியுள்ளது. இக்காலத்தில் உள்ள சிறுவர்களிடம் எதிர்வினைகளை தாங்கக்கூடிய பக்குவம் மற்றும் அதனோடு இணைந்து செயற்படக்கூடிய ஆற்றலும் குறைவாக உள்ளமையினால் மன உளைச்சலால் பாதிக்கப்படுகின்றனர். கடந்த 25 வருட காலப்பகுதியில் மனநலம் தொடர்பாக நாட்டில் முன்னெடுக்கப்பட்டிருந்த 33 ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் வயது வந்தவர்களில் 30% மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதோடு 39% கடுமையான மனநோய்க்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.